ஹாய் ஹலோடா வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஹேட் டு லவ் ஜங்குக்கோட மினி சீரிஸ் போட்டிருந்தோம்ல, அதோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள், சஜஷன் போகும். அண்ட் ஹைப் பட்டன் இருந்தால் அதையும் தட்டி விட்டுக்கோங்க. நான் ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்சர் மாதிரி லைக் கமெண்ட்லாம் பண்ணுங்க அப்படின்னு மற்ற யூடியூபர் மாதிரி பண்ணுறனோ எனக்கே ஃபீல் ஆகுது. பட் நம்ம சேனல் வந்துட்டு ஏதோ எனக்கு அப்படியே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. நம்ம சேனல் இன்னும் க்ரோ ஆகணும், நம்ம ஃபேமிலியில் இன்னும் நிறையா பேர் வரணும் அப்படின்றது எனக்கு ஆசை. ஸோ அதனால தான். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா நான் ஒன்று கேட்கட்டா? பரவாயில்ல, சொல்லுங்கள். அது வேணும்னா நம்ம ரூம் ஷேர் பண்ணிக்கலாமா? தப்பான மீனிங்கில் சொல்லலை. ஐயோ, எனக்கு புரியுது ஜங்குக், நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்கன்னு. எனக்கு ஓகே தான், நம்ம ரூம் ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு ஓகே தான். அப்போ நான் இன்றைக்கி ஈவினிங்கே வந்துட்டு என்னோடய ஹவுஸ் ஓனர்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து தங்குறீங்கன்னு. உங்களுக்கு ஓகே தானே? என் ரூமில் 2 ரூம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ரூம், நான் ஒரு ரூம் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த விதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் தனித்தனியாக செப்ரேட்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு காலேஜ் போகிறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஓகேவா? ஃபுட்டுக்கு அதை நம்ம பார்த்துக்கலாம் எப்படின்னு. தேங்க்யூ ஜங்குக், எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இதில் என்னங்க இருக்குது? பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு நீங்கள். ஜங்குக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் ஹாஸ்டலில் வந்துட்டு குவிட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ரூமில் போயிட்டு ஸ்டே பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. பிகாஸ் அவர் உங்களோட எக்ஸ் தானே. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஸ்டே பண்ணியிருந்துருப்பீங்க. அவரோட ப்ரெசன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகியிருக்கும். அவர் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவார் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அதனால் அவர் கூட இருந்தனாலே என்னமோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாலாம் ஃபீல் ஆகலை. ஸோ நீங்கள் எப்பவும் போல் நார்மலாக தான் இருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஏன்னு தெரில, ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக சேஃபாக ஃபீல் ஆகுது. இங்கே ஜங்குக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. எங்கே உங்களுக்கு ஒரு மாதிரியான ஃபீல் கொடுத்துருவோமோ, அவரால் உங்களுக்கு எதனா வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ காலேஜ்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு ஈவினிங் வந்தோடனே வந்துட்டு ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் உங்களுக்கு வந்துட்டு என்ன டவுட் இருந்தாலும் வந்து சொல்லி தருவார். சேம் அவரோட ப்ராஜெக்ட் ஒர்க், அவரோட செம்முக்கு படிக்கிறது, அது எல்லாமே அவரும் கரெக்டாக பார்த்துப்பார். இப்போ 2 பேரும் ஒரு மாதிரி ஒரு நார்மலான பாண்டுக்கு வந்து வர்றீங்க. முன்ன வந்துட்டு பார்க்கும் போதே ஒரு மாதிரியான ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன், நமக்குன்னு எல்லாமே இருந்திருப்பாங்க. அவங்க தான் நம்மளோட லைஃப்பில் எல்லா மூமெண்ட்லேயும் வந்து ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஒரு கட்டத்தில் அவங்க நம்மளை வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. நம்ம அவங்கள வேணான்னு சொல்லிட்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம கோட்டை கட்டி வச்சது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும். அவங்க நம்ம லைஃப் விட்டு போனதுக்கப்புறம் இனிமேல் எதுவுமே இல்லை, நம்ம லைஃப் லாங் அவங்க வரவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு பெயின் இருக்கும். அந்த பெயினோடய அப்படியே கோ த்ரூ பண்ணிகிட்டே வாழ்ந்துருப்போம். தென் சடனாக அவங்கள அதே பர்சனை வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணும்போது மாதிரியான ஒரு பெயின்ஃபுல் மூமெண்ட் க்ரியேட் ஆகும்ல, அந்த மாதிரி தான் உங்கள் 2 பேருக்குமே இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு போயிட்டு ஒரு மாதிரி நார்மலாக இருக்கீங்க 2 பேரும். சிம்பிளாக சொல்ல போகணுன்னா, நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ளே வந்துட்டு போயிட்டீங்க. ஸோ நார்மலாக 2 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசிப்பாங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறீங்க. ஸோ ஜங்குக் இப்போது படிச்சுக்கிட்டே வந்துட்டு ஜங்குக் இப்போது அவரோட ஒர்க்லாம் வந்து பார்த்துட்ருக்காரு. அதாவது அசைன்மெண்ட் எழுதுறது, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டு வந்துட்டு என்னென்ன பண்ணுறது, அப்புறம் வைவாலாம் இருக்கும்ல, அதுக்கெலாம் வந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் கிச்சன்லேருந்து வந்துட்டு ஜங்குக் சொல்லுமா, சாரி சொல்லு சக்தி. அது ஜங்குக்கு உங்களை மான்னு சொன்னோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி பாஸ்ட்டுக்கு போன மாதிரி ஆகிடுச்சு.
பிகாஸ் ஜங்குக் உங்களை நீங்கள் லவ் பண்ண டேஸில் வந்துட்டு உங்களை டி அப்படின்னு சொன்னதை விட சொல்லுமா அப்படி அந்த மான்ற வேர்ட் தான் யூஸ் பண்ணி அதிகமாக சொல்லுவார். இப்போ நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் நார்மலானனால ஜங்குக் வந்துட்டு அவர் அறியாமலே வந்துட்டு அந்த மான்ற வேர்டு வந்து சொல்லிட்டாரு. சொன்னோம் அந்த வித்தின் செகண்டில் வந்துட்டு ரியலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் நேம் வந்து சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை, நான் உனக்கு காஃபி போடட்டா? இல்லை சக்தி, பரவாயில்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எவ்வளோ நேரமாக நீ இப்படியே உட்காந்துருப்ப? நானும் பார்த்துட்டே இருக்கேன், 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்க. இரு, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். காஃபி வேணாம், டீ போட்டு கொண்டு வரியா? சரி இரு, நான் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு போட்டு வந்து கொடுக்குறீங்க. ஜங்குக்கு வந்து அதை குடிச்சிட்டு அவர் ஒர்க்கை வந்து பார்க்குறாரு. சேம் நீங்கள் உங்கள் ஒர்க்கை வந்து பார்க்குறீங்க. ஸோ உங்கள் டேஸ் எல்லாமே இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ நீங்களும் ஜங்குக்கும் ஸ்டே பண்ணி ஒரு 10 டேஸ்க்கு மேலே வந்து ஆகிடுக்கும். இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது உங்கள் ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ண. ஸோ அதுக்காக வந்துட்டு நல்லா எஃபோர்ட் போட்டு எல்லா ஒர்க்கும் வந்து பார்த்துருக்கீங்க. அந்த ஃப்ரண்ட் பேஜ்லாம் வந்து இருக்கும்ல பாக்ஸாக, அதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அங்கங்கே வந்து லோகோ வைக்கணும், பிக்சர் வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க உங்கள் ப்ரொஃபஸர்லாம். ஸோ அதுக்கேற்றுற மாதிரி நீங்கள் வந்துட்டு எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அட் த ஃபைனல் டே நீங்கள் ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு நல்லா சப்மிட் பண்ணுறீங்க. ஆனால் அவங்க பார்க்க கூட இல்லை, ஜஸ்ட் ஃப்ரண்ட் பேஜில் வந்துட்டு எல்லாமே பார்த்துட்டு நல்லா சைன் மட்டும் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு இதுக்கடா உயிரை கொடுத்து இவ்வளோ வேலை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. உங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அப்படியே அதே காண்டோடைய ரூமுக்கு வர்றீங்க. ஜங்குக்கும் வந்துருப்பாரு உங்க கூட தான். ஓய், என்ன ஒரு மாதிரி இருக்க? அது ஏன் கேட்குற ஜங்குக்? நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருப்போம். கிட்டத்தட்ட 14 டேஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஒன்று ஒன்றா மைனூட்டாக கவனிச்சு அங்கே புல் ஸ்டாப் வைக்கணும், அங்கே கமா போடணும், இந்த கலரில் போடணும், இந்த பிக்சர் வைக்கணும், இந்த லோகோ வைக்கணும், இந்த பாக்ஸ் அலைன்மெண்ட்டாக இருக்கா, அப்படி இப்படின்னு நம்ம பார்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு சப்மிட் பண்ணி அதில் பல நோட்டம் சொல்லி அவங்க நம்ம அதையும் கரெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 தடவைக்கு மேலே சார் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்களா. 4ஆவது தடவையாக போய் கொடுத்துட்டு ஓகேன்னு சொல்லி இன்றைக்கி போய் சப்மிட் பண்ணால் ஃப்ரண்ட் பேஜை மட்டும் பார்த்துட்டு அப்படியே சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு தெரியுமா. இதுக்காகவா நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கு தான் ஒரு மாதிரி இருந்தியா? காலேஜில் எல்லாமே அப்படி தான். ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்கு சப்மிட் பண்ணால் போதும், நீ உள்ளே என்ன கண்டென்ட் வச்சுருக்கலாம் அவங்க நோட் பண்ண மாட்டாங்க. நீ கரெக்டாக டைமுக்கு எல்லாமே சப்மிட் பண்ணுறியா அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. இங்கே டிசிப்ளினுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதனால தான் நீ கரெக்டான டைம் கொடுத்தோன்னே உனக்கு ஈஸியாக வந்துட்டு சைன் போட்டு கொடுத்துட்டாங்க. இதுவே நீ ஒரு நாளைக்கோ இல்லை 2 நாள் கழிச்சு சப்மிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் குறை சொல்லிகிட்டே தான் இருந்திருப்பாங்க. இதுவே பாசிட்டிவாக நினச்சிக்கோ, ஓகேவா? ஓகே சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம எதனா சாப்பிட்லாமா? நான் எதனா ப்ரிப்பேர் பண்ணி தரட்டா? வேண்டாம், எப்போவுமே நீ தானே பண்ணித்தர, இன்னைக்கு நான் பண்ணி தரட்டா? நீ சாப்பிட்றியா? உனக்கு பண்ணலாம் தெரியுமா? என்னை என்ன நினச்சி நீ பழைய சக்தி நினச்சியா? இப்போ நான் எவ்வளோ மாறிட்டேன் தெரியுமா? எனக்கு இப்போ ஓரளவுக்கு குக் பண்ண தெரியும். சூப்பராக குக் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது, சாப்பிட்ற அளவு குக் பண்ணுவேன். என்ன நம்பலாம், ஓகேவா? எம்மோடியோ சரிங்க, நீங்கள் பண்ணி தாங்க, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஒரு 15 இல்லை எப்படியோ ஒரு நான் சமைச்சு முடிக்க 2 hours ஆகிடும். அதை வேற வெயிட் பண்ணுறியா? 2 hours ஆகிடுமா? சூப்பரு. சரி ஓகே, நான் எதனா ஹெல்ப் எதனா பண்ணுறேன். வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணணும்ல, நான் கட் பண்ணி தரேன். தேங்க்யூ. சரி, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டு வந்து குக் பண்ணுறேன். ஓகே அப்படின்னு 2 பேருமே வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த குக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு அந்த குட்டி குட்டி ஹெல்ப்ஸ்லாம் வந்து பண்ணுறாரு. நீங்களும் வந்துட்டு அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து குக் பண்ணுறீங்க. அந்த மூமெண்ட் உங்கள் 2 பேருக்குமே அவ்வளோ பிடிச்சிருக்கு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஹாப்பியாக 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே ஓல்டு டேஸில் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கீங்க. ஒருத்தர் டீஸ் பண்ணிக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, காசிப் பேசிக்கிட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்குது அந்த மூமெண்ட்டே. நீங்கள் 2 பேருமே பிரேக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்றதையும் மறந்துட்டு 2 பேருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலி இப்போ ஒரு 7:30 இருக்கும். அப்பாடா
ஃபைனலி 2 பேரும் சமைச்சு முடிச்சிட்டோம். எனக்கு ஒரு பொடி பிடிக்க வேண்டியது தான். வாசம்லாம் வர்றதை பார்த்தா கண்டிப்பாக செம்மையாக இருக்குன்னு தான் தோணுது. இன்னைக்கு ஃபுல்லாக காலி பண்ணிடலாம். இப்போவே சொல்லிடுறேன்ப்பா, நீ ஃபுட்டு பார்க்கவே அழகாக இருக்குது, நீயும் ஹெல்ப் பண்ணியிருக்க, ஓகே. பார்க்கவே அழகாக இருக்கிறதுனால நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய சாப்பிட போகிறேன். ஸோ என்ன இப்படி தின்றாவ அப்படிலாம் நான் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, ஓகேவா? நான் இப்போவே சொல்லிட்டேன், எனக்கு நிறையா வேணும். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நானும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல. பார்க்க ஃபுட்டும் செம்மையாக தான் இருக்குது, கலர்ஃபுல்லாக. எனக்கும் பசிக்குது, ஸோ நானும் நிறையா சாப்பிடுவேன். இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? இருக்கிறதே கொஞ்சம் தான். சரி பரவாயில்ல, 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். சாப்பாடு போட போகிறதே நான் தானே. எனக்கு அதிகமாகவும் உனக்கு கொஞ்சமாகவும் நான் போட போகிறேன். நான் தான் நிறையா சாப்பிடுவேன். என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லையே, நான் என்ன சொன்னேன்? ஏய் பொய் சொல்லாத. நீ தான் சாப்பாடு போட போகிற, அதனால உனக்கு அதிகமாகவும் எனக்கு கொஞ்சமாகவும் போட போகிறேன்னு தான் நான் சொன்னேன். ஏய் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? எத்தனை வருஷமும் நான் கூட இருக்கேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடி? சாரி, தெரியாதா சக்தி? தெரியாதா? பரவாயில்ல, நீ ஏன் நிறையா போட்டு சாப்பிட்டுக்கோ, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகிடுச்சு உங்களை டீப் போட்டு கூப்பிடவும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆத்தாடி நம்ம வந்து லிமிட்டெல்லாம் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோமோ அப்படின்ற மாதிரி தோணுது. நம்மளும் வந்துட்டு லிமிட்டடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்களும் ஃப்ரெஷ் ஆக்கிட்டு வந்துட்டு ஃபைனலி பிளேட்டில் வந்துட்டு 2 சாப்பாடையும் போட்டு வச்சுட்டு உட்காடுறீங்க. உட்காந்தா வாசம்லாம் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே ஒரு மாதிரி டெம்டிங்காக இருக்குது. 2 பேரும் வந்துட்டு அப்படியே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு முதல் வாயை எடுத்து வாயில் வைக்கிறீங்க. அப்படியே உங்கள் மூஞ்சியும் அவர் மூஞ்சியும் அப்படியே மாறுது. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே செம்ம சைலண்ட்டாக இருக்குது அந்த பிளேஸு. உங்கள் மூஞ்சியும் அவர் மூஞ்சியும் ஒரு மாதிரி, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி சங்குக்கா, என்னது இப்படி உப்பா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி அழுக வந்துருச்சு. இங்கே ஜங்குக்கு ஓடி போயிட்டு அந்த சாப்பாடு அப்படியே துப்பிட்டுட்டு வாயெல்லாம் வந்துட்டு நல்லா கொப்பளிக்கிறாரு. பிகாஸ் சாப்பாடுல அவ்வளோ உப்பு. சக்தி, ஏன்னா நீ இவ்வளோ உப்பு போட்டு வச்சிருக்க? மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வருது. ஏன் இவ்வளோ உப்பு போட்ட? சாரி ஜங்குக், இல்லை, நான் யூடியூப்பில் ரெசிபி பார்த்தேன், அதில் தேவையான அளவு உப்பு போடணும்னு சொன்னிச்சு. எனக்கு தேவையான அளவு தான் தெரியாதே, அதான் குருட்டாம்போக்கில் போட்டேன், இப்படி உப்பாயிடுச்சு. சாரி ஜங்குக், நான் நிஜமாக வாசம்லாம் பார்த்துட்டு செம்மையாக இருக்கும்னு தான் நினச்சேன் தெரியுமா. இப்படி ஆயிடுச்சு நான் சமைச்ச ஃபுட். நீயும் செம்மையாக இருக்கும் தானே நினச்ச? ஆமாம், நானும் செம்மையாக இருக்கும் தான் நினச்சேன். சரி, நீ நல்லா சமைப்ப, நம்ம எதுக்கு டேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாயில் எடுத்து வைக்கலாமேன்னு நினச்சேன். அப்போவே டெஸ்ட் பண்ணியிருக்கணுமோ? டெஸ்ட் பண்ணலே அப்போது? நீ பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். சாரி ஜங்குக், நான் நல்லா தான் சமைப்பேன், என்னை தப்பாக ஜட்ஜ் பண்ணிடாத. நான் வீட்டில் இருக்கும்போது நல்லா தான் சமைப்பேன், ஆனால் அம்மா கூடவே இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இவ்வளோ போடவா அவ்வளோ போடவான்னு அளவெல்லாம் கேட்டுட்டு போடுவேன். அதனால நல்லா பண்ணேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தனியாக ஃபர்ஸ்ட் டைம் பண்ணவும் நீ கவலைப்படாத, நான் வேணும்னா எகெயின் பண்ணி தரட்டா? அம்மா தாயே, வேண்டாம், வேண்டாம், டைம் வேறு ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ண முடியாது. நம்ம ஆர்டர் போட்டுக்கலாமா? அப்படி சொல்கிறியா? சரி, எனக்கும் ரொம்ப பசிக்குது. எவ்வளோ பசியோடு இருந்தேன் தெரியுமா? அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலி ஆர்டர் போட்டு தான் சாப்பிட்ணுமா? சரி, ஆர்டரே போடு. போடும்போது ஃப்ரைட் ரைஸ் போடணும், அதானே? ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். தேங்க்யூ. இன்னும் ஞாபகம் வச்சுருக்கியா? இதெல்லாம் மறந்துடுவாங்களா என்ன?
எதுவுமே மறக்கலை. என்ன நல்லா புரிஞ்சு வச்சுருக்க. சரி, நான் போயிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன், வெயிட் பண்ணு, நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே போயிட்டு அது எல்லாத்தையும் வந்து கீழே கொட்டிட்டு அந்த சாப்பாடெல்லாம் தென் விஷயெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆர்டர் போட்ட ஃபுட்டும் வந்து வந்துருச்சு. வந்துட்டோன்னே 2 பேரும் வந்து அதை சாப்பிட்டுட்ருக்கீங்க. செம்மையாக இருக்குல்ல அப்பாடா. நல்லாயிருக்கு. ஃபுல்லாக எனக்கு தான், ஃபுல்லாத்தையும் சாப்பிட போகிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜங்குக் ஒரு செகண்ட் அப்படியே உங்களையே ஒரு மாதிரி சைலண்ட்டாக பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு தென் அவரும் வந்து சாப்பிட்றாரு. தென் ஃபைனலி 2 பேருமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பவும் போல் போயிட்டு பால்கனியில் போய் உட்காந்துருக்கீங்க. டெய்லி ரொட்டீன் மாதிரி தான் உங்களுக்கும். கொஞ்சம் நேரம் போயிட்டு அங்கே போயிட்டு உட்காந்து பேசிட்டு தென் தூங்க போகுவீங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி உட்காந்துருக்கீங்க. பட் எப்போவுமே டெய்லி நீங்கள் பேசும்போது எதனா ரேண்டமாக பேசுவீங்க. காலேஜ் பற்றி பேசுவீங்க, படிப்பை பற்றி பேசுவீங்க, கரியர் பற்றி பேசுவீங்க. ஒரு மாதிரி நார்மலாக இருக்கும். பட் இன்றைக்கி என்னன்னு தெரியல, 2 பேருக்குமே ஒரு மாதிரியான ஃபீல். ஆஃப்டர் லாங் டேஸ் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சிரித்து பேசி நீங்கள் பிரேக்கப் பண்ணது எல்லாமே மறந்துட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போது 2 பேருக்குமே ஒரு மாதிரியான ஒரு வியர்டான சைலண்ட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் 2 பேருமே ஒரு மாதிரி ஆக்வர்டான சைலண்ட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கும் என்ன பேசுகிறதுனே தெரில. பிகாஸ் உங்கள் 2 பேருக்குமே வந்து ஹிட் ஆகிருக்கும். லைக் ஜங்குக்கு நீங்கள் அவரோட லவ்வராகவும், சேம் உங்களுக்கு அவர் உங்களோட லவ்வராகவும் ஃபீல் ஆகியிருக்கும். அதனால தான் 2 பேருமே ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருந்துருப்பீங்க, என்ன பேசுகிறேன்னே தெரியாமல். ஸோ அந்த மூமெண்ட்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக ஜங்குக் என்ன சக்தி, நெக்ஸ்ட்டு லைஃப்பில் என்ன பிளான்? அதான் முன்னாடியே சொன்னேனே, MBA கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதில் பிளேஸ்மெண்ட் கிடச்சா நல்ல ஜாப் போயிட்டு, அப்படி கிடைக்கலனா யாரும் ஒரு நல்ல ஜாப்பை தேடிட்டு, அப்படி இங்கே செட் ஆகலைன்னா ஃபாரின் எதனா போயிட்டு நல்லா சம்பாரிச்சு நான் என்னென்னலாம் லைஃப்பில் வந்துட்டு என் பேரண்ட்ஸ்க்கு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, என்னோடய ஃபேமிலிக்கு பண்ணணும்னு நினச்சேனோ அதெல்லாமே பண்ணணும். அவ்வளோதான் என்னோடய லைஃப்பில் இருக்க பிளான்னா இது மட்டும்தான். நான் அதை கேட்கல, வேற என்ன? அது அது மேரேஜ் எப்போ பண்ண போகிற? மேரேஜா? அப்படிலாம் நான் இதுவரையும் திங்க் பண்ணலை, இதுக்கப்புறமும் திங்க் பண்ண மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டு வர இப்படியே சிங்கிளாக ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ சரி. உன் லைஃப்பில் உள்ள பிளான்லாம் என்ன? ஆல்ரெடி சொல்லியிருக்க கரியரை நல்லா முடிச்சுட்டு நல்லா ஜாப் போகணும் அப்படின்னு. சேம் என்கிட்ட கேட்ட அதே கொஸ்டின் நான் உன்கிட்ட கேட்குறேன். நெக்ஸ்ட்டு மேரேஜ் என்ன பிளான்? உன்னோட பார்ட்னர் எப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்லு. ஒரு மாதிரி போரிங்காக இருக்குல்ல, அதெல்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நான் கேட்பேன். அப்படிலாம் எதுவும் இல்லை, நானும் பிளான் பண்ணலை. ஏய் பொய் சொல்லாத. நீ சின்ன வயசுலேருந்தே உன்னோட லைஃப் பார்ட்னர் வந்துட்டு இப்படி தான் இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நிறைய இமேஜின் பண்ணியிருக்கல்ல, அதை நீ கூட முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்க. சொல்லியிருந்தல்ல, இப்போவும் அதே மாதிரி தானே இருக்கும். சும்மா சொல்லு. அப்போது உன்னோட மைண்ட் செட் ஒரு மாதிரி இருந்திருக்கும், இப்போது இந்த 2 இயர்ஸில் நிறையா மாறி இருக்கும்ல. ஸோ சொல்லு, கேட்கலாம். அப்படி யாராச்சும் நீ சொல்கிற டைப்பில் எதனா கிடச்சாங்கன்னா நான் மீட் பண்ணேன் அப்படின்னா உனக்கு சொல்லுவேன்ல, இந்த மாதிரி இந்த பையன் நல்லா இருக்கான் அப்படின்னு. நமக்கு கொஞ்சம் தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. சொல்கிறியா? இல்லை பரவாயில்ல, வேண்டாம். என்ன சக்தி? சரி நான் சொல்கிறேன், அப்போது நீயும் சொல்லணும். உன்னோட ஃப்யூச்சர் பார்ட்னர் இப்படிலாம் வரணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நீயும் ஆசை வச்சுருப்பல்ல, அதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லு. அதான் இனிமே எனக்கு அதெல்லாம் யூஸ் ஆகாதே. அப்போ நான் ஆசைப்பட்டேன், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் எந்த பிளானும் எனக்கு கிடையாது.
ஒரே ஒரு பிளான் மட்டும் இருக்கு. ஒரு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தைய வந்துட்டு அடாப்ட் பண்ணி வளர்க்கணும். அவ பார்க்கவே ஒரு மாதிரி கருப்பா அழகா இருக்கணும். அவ கண்ணெல்லாம் நல்லா பெருசு பெருசா, உதடெல்லாம் குட்டியா, குட்டி மூக்கு, குட்டி காது, அப்படியே துருன்னு முயல் மாதிரி இருக்கணும். எல்லாருமே வந்துட்டு ஓ ஜங்குக்கும் அப்பாவா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஆமா நான் தான் என் குட்டி முயலுக்கு அப்பா அப்படின்னு ப்ரௌடா சொல்லணும். அது மட்டும்தான் இப்போதைக்குன்னு இருக்கிற ஒரு ஆசை. கூடிய சீக்கிரத்திலே அது நடக்கும். அது ஏன் கருப்பா? பிகாஸ் எனக்கு கருப்பு தானே ரொம்ப பிடிக்கும். உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட ஃபேவரட் கலர் கருப்பு தான். அதோட நிறைய பேர் வந்துட்டு ஃபேர் ஸ்கின்னை தான் வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் முட்டாள்தனமாக தெரியும். எனக்கு எப்போவுமே கருப்பு தான். என் குழந்தையும் கருப்பா அழகாக இருக்கணும். நான் என்ன பாவம் பண்ணேனோ தெரில, நான் ஃபேர் ஸ்கின்னாக பிறந்துட்டேன். எனக்கு நான் இந்த கலரில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால தான் நான் சூஸ் பண்ணுற எல்லாமே பிளாக்காகவே இருக்கும். நீ நோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் என் குழந்தையும் அழகா, ரொம்ப அழகா, பேரழகியா, அப்படி கருப்பா, அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அழகா இருப்பாள்ல. கண்டிப்பா நான் என்னைக்கு அடாப்ட் பண்ணுறேனோ அன்னைக்கு வந்துட்டு நான் உன்னை கூப்பிடுறேன். வந்து கண்டிப்பாக என் பொண்ணை பார்த்துட்டு போகணும், சரியா? இப்படி அடாப்ட் பண்ணுறதுக்கு நீயே ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம்ல. கரெக்டு தான். ஆனால் போதும், இதுக்கு முன்னாடி வாங்கின அடிகளே போதும். இனிமேல் யார் லவ் பண்ணி இது பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சண்டைகள்லாம் தீர்த்து வச்சு விட்டு கொடுத்து போய் அப்பா செம்ம டயர்ட் ஆகிட்டேன். அதனால் வேண்டாம் வேண்டாம், என் பொண்ணுக்கு அம்மாவும் அப்பாவும் நானே இருந்துக்கிறேன். அதுவே போதும்ல. என் பொண்ணுக்கு எப்போல்லாம் அம்மா ஃபீல் வருதோ அப்போ நான் அவள் அம்மாவாக இருப்பேன். அதுவே போதும்ல. எனக்கு பார்ட்னர் தேவையில்ல. என் பொண்ணுக்கு நான் அப்பாவாக இருந்தால் மட்டும் போதும். ஓ ஓகே ஓகே. ஓய் என்ன நீ, நான் சொல்ல சொல்ல மூஞ்சிலாம் உனக்கு மாறுது. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. ஏய் போய் சொல்லாத. உன்னோட எல்லா ரியாக்ஷனுக்கும் எனக்கு மீனிங் தெரியும். சொல்லு என்னாச்சு? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. சொல்லு சக்தி, சொல்லு என்னாச்சு சொல்லு. எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நீ என்ன ஃபீல் பண்ணுறன்றது எனக்கு தெரியுது. ஆனால் நான் அதை சொல்லக்கூடாது. ஸோ நீயே சொல்லிடு. உனக்கு என்ன ஃபீல் ஆகுது சொல்லு. நான் அப்படி என்ன நினைக்கிறேன்னு நீயே சொல்லு. அதான் உனக்கே தெரியுதுல்ல. ஆஹா, அதை சொல்கிறதுக்கான ரைட்ஸ் எனக்கு கிடையாது. ஸோ நீயே சொல்லிடு. சும்மா சொல்லு, நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். இந்த ரியாக்ஷன் நீ கொடுத்தா என்னோட லவ்வராக இருக்கும் போது நீ ஜெலஸியாக ஃபீல் பண்ணுறன்னு மீனிங். அதே ரியாக்ஷன் சேம் நீ இப்போவும் கொடுக்குற. அதான் மேபி இப்போ ரியாக்ஷனோட மீனிங் மாறி இருக்கலாம். நான் முன்னாடி இருந்ததை வச்சு சொன்னேன், அவ்வளோதான். ஓ ஜெலஸியாவா? நான் ஏன் ஜெலஸியாக ஃபீல் பண்ண போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கும் ஹாப்பி தான். உனக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை கிடைச்சா எனக்கு சந்தோஷம் தானே. நீ மொத்த லவ்வும் அந்த குழந்தைக்கு கொடுப்ப. சந்தோஷம்தான் எனக்கு. கண்டிப்பாக என்னோட லவ் எல்லாமே அவளுக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையாது. யாருக்குமே கிடையாது, அவளுக்கு மட்டும்தான். ஓ அப்போ அவளுக்கு அவன் மேலே உனக்கு ஒன்றும் இல்லை. சரி, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலை, நீ சொல்ல வேண்டாம், ஓகேவா? சரி, டைம் ஆயிடுச்சு, நம்ம தூங்கலாமா? எனக்கு தூக்கம் இல்லை, நீ போ. நான் அப்புறமா தூங்கிக்கிறேன். அப்புறமா தூங்குறியா? சரி, உனக்கு தூக்க வர நான் கம்பெனி கொடுக்குறேன், ஓகேவா? இல்லை பரவாயில்ல ஜங்கு, நீ போ. பரவாயில்ல, நான் இருக்கேன். இதில் என்ன இருக்கு?
அப்படின்னு உட்கார்றாரு. ஸோ எகெயின் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. என்ன பேசுறதுனே தெரியல. எகெயின் நீங்கள் அதை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஜங்குக், உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? ம், தாராளமா. என்ன கேட்கணும்? அது என்னடா இவ பாஸ்ட்டை இழுக்கிறாளேன்னு நினச்சிக்காத. எனக்கு கேட்கணும் போல இருக்கு. நான் உன்னை விட்டு வந்தக்கப்புறம் எல்லாம் வேண்டாம், விடு. பரவாயில்ல, கேளு. நான் உன்னை விட்டு வந்தக்கப்புறம் எப்படி நீ மூவா நானு ஐநோ நீ என் மேலே அவ்வளோ லவ் வச்சுருந்த. அதான் கேட்குறேன். லாஸ்ட் டைம் நான் பாயிண்ட் ஆஃப் வியூ கூட கேட்காம தான், நீ பேசுறது கூட கேட்காம உன்னை பிளாக் பண்ணிட்டேன். அதான் எப்படி மூவ் நானு? ஓகேடா, இந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போடுறேன். லவ் யூ ஆல். பாய், டாட்டா.